இப்போ எண்டோஸ்கோப்பிலயும் ஸ்க்ரூ, ராட்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுவீங்களாங்க சார்? இப்போ இந்த நரம்பு அமுக்கம் ஆயிருக்குன்னு ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, அந்த அமுக்கத்தை நாங்க எண்டோஸ்கோப்பில எடுக்க முடியும். ஸ்க்ரூ ராட்ஸ் போடுறோம் இல்லையா, அதை ரொபோட்டிக்ல போட முடியும். நரம்பு அமுக்கத்தை எடுக்கிறது எண்டோஸ்கோப்பினால பண்ண முடியும். ஸ்க்ரூ ராட் போடுறத ரொபோட்டிக்னாலையும் நேவிகேஷனாலையும் போட முடியும். எண்டோஸ்கோப்பிக்கும் ரோபோட் நேவிகேஷனுக்கும் ரிலேஷன்ஷிப் கிடையாது. இது டோட்டலி டிஃப்ரெண்ட், இது டோட்டலி டிஃப்ரெண்ட். சார் ரோபோட்லயுமே ஓப்பன் பண்ணுவாங்களா? அதை எப்படி பண்ணுவாங்க சார் ரோபோட்டிக் சர்ஜரியில? ஸோ ரோபோட்டிக் சர்ஜரி என்னன்னா எண்டோஸ்கோப்பி யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா நேவிகேஷன் ரொபோட்டிக்ஸ் அப்படின்றது நம்ம ஹாஸ்பிட்டல் போறோம்னு வச்சுக்கோங்க, எக்ஸ்ரே மிஷின் இருக்கும்ல, அதே மாதிரி சிடி மிஷின் இருக்கும் இல்லையா, அது ரெண்டுலையும் எடுத்த இமேஜை ரோபோட்ல லோட் பண்ணிட்டா எங்க ஸ்க்ரூ போடணும்னு அது கரெக்டாக காட்டும். அந்த இடத்த மட்டும் ஓப்பன் பண்ணி நேராக ஸ்க்ரூ போட்டுடலாம். இல்லை நம்ம ஓப்பன் சர்ஜரியில் முன்னெல்லாம் எப்படி ஸ்க்ரூ போடணும், முழு முதுகையும் ஓப்பன் பண்ணி எங்களுக்கு அனாட்டமி சொல்லி கொடுத்துருப்பாங்களே, எலும்பு எந்த இடத்துல இருக்கு அதை தேடி அந்த இடத்துல நாங்கள் ஸ்க்ரூ போட்டு அந்த சிஎம் மூலியமா கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ தேடுறது, ஓப்பன் பண்றது, அனாட்டமி பார்க்கறது எதுவுமே தேவையில்லை ரோபோட்ல பண்ணும்போது. நேவிகேஷன் ரொபோட்டிக்ஸ் அது ரெண்டும் எக்ஸ்ரே சிடிஎல் லோட் பண்ணது மூலியமா எலும்பு எங்க இருக்குன்னு அதுக்கு தெரியும், அது எங்களுக்கு காட்டும். ஆனா நாங்க தான் போடணும், கண்டிப்பா அது போடாது.